ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான இட்லி கெட்டி சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் அரை மூடி தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சட்னிக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நெத்தாவும் பார்த்துக்கணும். 2 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை ரொம்ப சேர்த்துக்க வேணாம், கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி 1/4 டம்ளருக்கும் குறைவாக தான் இருக்கணும், அப்போ தான் கெட்டியாக இருக்கும் சட்னி. இப்போ நான் அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ சட்னியை தாளிச்சிக்கிறேன். ஒரு ஃபேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகா நம்ம சேர்க்கறதுனால சுவையும் மணமும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் இப்போ சட்னியில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி சட்னி ரெடி. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.